ரோமருக்கு எழுதின நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது மிக முக்கியமாக ஒரு காரியத்தை வலியுறுத்தி எழுதுகிறார். ஆண்டவர் மேல் வைக்கிற விசுவாசமே நம்மை நீதிமான்களாக்கும். நம்முடைய கிரியைகள் அல்ல, கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்த கிரியைகளை நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் நீதிமான்களாக மாறுகிறோம். நீதிமான்களாக மாறுவதோடு கூட நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்களையும் நாம் விசுவாசத்தின் மூலமே பெற்றுக்கொள்ள முடியும் என்று பவுல் இந்த நிருபத்தில் ஏராளமான காரியங்களை எழுதியிருக்கிறார். அன்றைய நாட்களிலே யூதர்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை என்றால், எங்களுடைய தகப்பன் ஆபிரகாம் அவர் ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றார், வாக்குத்தத்தத்தை பெற்றார். நாங்கள் எல்லாம் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆகவே நாங்கள் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரர்களாய் சுதந்திரராய் இருக்கிறோம். நாங்கள் விருத்த சேதனம் பண்ணினது நிமித்தம் நாங்கள் விசேஷமானவர்கள், வித்தியாசமானவர்கள் என்ற ஒரு விசுவாசமும் கூடவே ஒரு ஆவிக்குரிய பெருமையும் அவர்களுக்கு இருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபம் முழுவதிலுமே எதை எழுதுகிறார் என்றால், யூதர்களே, நீங்கள் செய்கிற கிரியைகள் அல்ல, தேவன் தன்னுடைய குமாரனை சிலுவையில் மரிக்க கொடுத்து அவரை கிரியை செய்ய வைத்து அவர் நிறைவேற்றின கிரியைகளை நீங்கள் விசுவாசித்தால் தான் நீதிமானாய் மாற முடியும் என்று சொல்லி இருக்கிறார். சோ இந்த நிருபம் முழுவதும் பல அற்புதமான காரியங்கள் இருக்கிறது. அதிலும் 8ஆம் அதிகாரம் விசேஷமான பல காரியங்களை சொல்லுகிறது. அதில் ஒன்றுதான் நாம் இப்பொழுது வாசித்த வசனம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா.